அஸ்ஸலாமு அலைக்கும் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வீட்ல அடிக்கடி சண்டை வருதா? உங்க அப்பா அம்மா எப்பவும் சண்டை போட்டுக்கிறாங்களா? வீட்ல ஒரு நிம்மதியே இல்லாம ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கா? என்ன பண்ணாலும் வீட்ல பறக்கத்து இல்லாத மாதிரி தோணுதா? நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. அது என்ன? அது எப்படி உள்ள வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நாம எப்படி வெளியே விரட்டுறதுன்னு நம்ம அமீன் கிட்ட இருந்து நாம கத்துக்க போறோம். இன்னைக்கு அமீன் வீட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா உங்க வீட்டுல ஏன் சண்டை வருதுங்கிற ரகசியமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈமானோடு வளரும் அமீன், அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாஹ்வின் பெரிய வரம் என் அமீன். இந்த அமீரா இருக்கால, இவ எப்பவும் பிஸ்மில்லா சொல்லிக்கிட்டே இருக்கா. அதனால என்னால வீட்டுக்குள்ள நுழையவே முடியல. ஆனா இன்னைக்கு அந்த பொடிய அமீனோ அவன் அப்பா அஹ்மதோ அவசரத்துல பிஸ்மில்லா சொல்லாம வீட்டுக்குள்ள போனா நல்லா இருக்கும். அப்படி மட்டும் நடந்தா நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கிடலாம். அம்மா பசிக்குது. அமீன் பிஸ்மில்லா சொல்லல. இப்போ நான் தாராளமா வீட்டுக்கு உள்ள போலாம். இன்னைக்கு ரொம்ப பசி அமீரா. என்ன குழம்பு இன்னைக்கு? இன்னைக்கு கருவாட்டு குழம்பு, நல்லா சாப்பிடுங்க. இவரும் பிஸ்மில்லா சொல்லல. இன்னைக்கு எனக்கு பெரிய விருந்துதான். கருவாட்டு குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு. என்ன அஹ்மது, உன் கூட சேர்ந்து நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்படி பசி அடங்கும்? எப்படி ருசி இருக்கும்? உன் பொண்டாட்டி சமைச்சது நல்லாவே இல்லைன்னு சொல்லு. என்ன அமீரா, இன்னைக்கு சாப்பாடு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு பசியே அடங்கல, டேஸ்டும் இல்ல. எங்க நல்லா தானே இருக்கு, நாங்க எல்லாம் சாப்பிட்டு தானே இருக்கோம். பாத்தியா, உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கவே மாட்டேங்கிற. நீ வெட்க இல்லாம உட்கார்ந்து இருக்க. பிளேட்டை தள்ளி விட்டுட்டே திரி. அப்ப நீங்களே வச்சு சாப்பிடுங்க. இப்படிதான் இருக்கணும். என்னாச்சு இவருக்கு? எப்பயும் இப்படி நடந்துக்க மாட்டாரே. மா கவலைப்படாதீங்கம்மா, அப்பா கொஞ்ச நேரத்துல வந்து உங்ககிட்ட பேசுவாரு. சரி அமீன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் ஹோம்வொர்க் பண்ணு போ. சரிம்மா. அஹ்மத்தை டென்ஷன் ஆக்கியாச்சு. அவனும் புக் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டான். இன்னைக்கு பூரா பொண்டாட்டி கிட்ட மூஞ்சிய காட்டுவான். எப்படியும் அவ பொண்டாட்டி பேச்ச ஆரம்பிப்பா. மிச்ச வேலைய அப்ப பாத்துக்கலாம். இப்ப அந்த பொடிய அமீனை கவனிக்கணும். அவனை நிம்மதியா இருக்க விடக்கூடாது. அவனை இன்னைக்கு அழ வைக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஏன் அப்பா இன்னைக்கு இப்படி கோவப்பட்டாரு? பாவம்மா. சரி, நாம ஹோம்வொர்க்க முடிச்சிட்டு போய் அப்பாவை சமாதானப்படுத்தலாம். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அமீன். மீன் காலையில இருந்து ஸ்கூல்ல ஃபுல்லா படிச்சுட்டு தானே வந்த. இப்ப கொஞ்ச நேரம் போன் எடுத்து ஷார்ட்ஸ் பாரு. ரிலாக்ஸா இருக்கும். ஹோம்வொர்க் அப்புறம் எழுதிக்கலாம். யாரு இந்த ஹோம்வொர்க் எல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ? எப்ப பாரு படிக்கணும் எழுதணும், இதே தான் வேலை. கொஞ்ச நேரம் ஷார்ட்ஸ் பாப்போம். ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். 5 நிமிஷம் ஷார்ட்ஸ் பார்க்கலாம் எடுத்தேன், அதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடுச்சா? பரவாயில்ல அமீன், இந்த ஷார்ட்ஸ் பாரு, நல்லா இருக்கும். ஐயையோ, இந்த அமீரா வந்துட்டாலே. அமீன வழிகெடுக்க. மீன், ஹோம்வொர்க் எழுதாம இவ்ளோ நேரம் உட்கார்ந்து போன்ல ஷார்ட்ஸா பாத்துட்டு இருந்த. அமீன், நீ இப்ப என்ன தப்பு பண்ண? நீ இப்ப உங்க அம்மா உன்னை கத்துறா. ஏன் கத்துறான்னு கேளு. இந்த நேரத்துல என்னடா செல்போன் பாக்குற? படுக்க போகலையா? ஏமா இப்ப கத்திக்கிட்டே இருக்கீங்க? கத்தாம வேற என்ன பண்ணுவாங்க? ஹோம்வொர்க் எழுதாம போய் நாளைக்கு மிஸ்கிட் அடி வாங்கு. இன்னைக்கு ஒருத்தர் கூட நிம்மதியா தூங்க கூடாது. நீயும் பிஸ்மில்லா சொல்லாம துவா ஓதாம தூங்கு. இன்னைக்கு எல்லாரும் இப்படி மாறிட்டாங்க. அஹ்மத் ஒரு அன்பான கணவர். சாதாரணமா அவர் என் மேல கோவப்படவே மாட்டாரு. முக்கியமா உணவை வீணாக்குறது அவருக்கு அணுவளவும் பிடிக்காது. ஆனா இன்னைக்கு இந்த சாப்பாட்டு தட்டை அப்படியே தள்ளி வச்சுட்டு என் மேல கோவப்பட்டுட்டு போனது அவரோட குணமே இல்லையே. அமீனும் அப்படிதான், சின்ன பையனா இருந்தாலும் பொறுமையான புள்ள. இன்னைக்கு அவன் என்கிட்ட பேசின விதம் எனக்கு புதுசா இருந்தது. நானும் அமீன் மேல கோபப்பட்டு அவனை கத்திட்டேன். பாவம் புள்ள,
அழுதுட்டே தூங்கினா. எங்க வீட்ல எப்போ இருக்கிற அந்த அமைதி இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தால தொலைஞ்சு போயிருக்கு. அமீரா, நீ எவ்வளவு வேணாலும் யோசியானா இன்னைக்கு உன் வீட்ல பறக்கத்தில்லாம பண்ணிட்டேன். அவன் அவுசு பிஸ்மியும் சொல்லல, களிமாவும் ஓதல, துவாவும் செய்யல, நான் செய்ய விடல. தூக்கத்துல கூட அமீனுக்கு பயங்கரமான கனவை கொடுத்து அவனை கதற விட போறேன். மனசுக்கு ஏதோ நெருடலா இருக்கு. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? யா அல்லாஹ். நேத்து நைட்டு நான் சரியா தூங்கவே இல்ல. ஆரம்பிச்சிட்டாடா, இன்னைக்கு நைட்டு நாம இங்க தங்க முடியாது போல. அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து நீங்க வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொன்னீங்களா? சாரிம்மா, நான் வீட்டுக்குள்ள வரும்போது அவசரத்துல அத சொல்ல மறந்துட்டேன். அம்மா அமீரா, நானும் நேத்து ரொம்ப டென்ஷனா வந்தேன். பிஸ்மில்லா சொல்லாமலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாத்தீங்களா, இப்ப புரியுதா? நேத்து நம்ம வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சைத்தான் தான். நாம பிஸ்மில்லா சொல்லாம விட்ட அந்த நொடியில தான் சைத்தான் அதோட வேலையை காமிச்சிருக்கு. பிஸ்மில்லா அப்படின்னு சொன்னா அது வெறும் வார்த்தை இல்ல, அது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஷீல்ட். ஐயோ, காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கே. நாம பிஸ்மில்லா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிற சைத்தான் தன் கூட்டாளிகளை பார்த்து சொல்வானோ, இன்னைக்கு இந்த வீட்ல நமக்கு தங்க இடமும் இல்ல, சாப்பிட உணவும் இல்லன்னு அழுதுட்டே ஓடிடுவான். ஆனா அமீன், நீ நேத்து சொல்ல மறந்ததால அவனுக்கு இங்க கிராண்ட் வெல்கம் கிடைச்சிருச்சு. நம்ம எந்த வேலையை தொடங்கும் போதும் பிஸ்மில்லா சொன்னா அதுல அல்லாஹ்வோட டைரக்ட் ஹெல்ப் கிடைக்கும். அத சொல்லாம செஞ்சா அந்த வேலையில ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. அப்பா எவ்ளோ சாப்பிட்டும் அவருக்கு பசி அடங்கல, கோபம் வந்துச்சு. நாம தூங்க போகும்போது பிஸ்மில்லா சொல்லி துவா செஞ்சு களிமா ஓதினா அல்லாஹ் நமக்காக ஒரு வானவரை பாதுகாவலரா அனுப்புவான். மா, நேத்து நைட்டு நீங்க திட்டிட்டு போனீங்கல்ல, நான் அழுதுட்டு அப்படியே படுத்துட்டேன். சொன்ன எதுவுமே செய்யல, அதனாலதான் நைட் எனக்கு பேய் கனவு வந்துச்சுமா. அத்தியா அமீன், இதுவும் அந்த சைத்தானோட வேலைதான். நம்ம வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு நம்ம சாப்பாட்டையே சாப்பிட்டு நமக்குள்ள சண்டையும் மூட்டி விட்டு நம்ம சண்டை போடுறத பார்த்து அது சந்தோஷமா இருந்திருக்கும். உனக்கு பயங்கரமான கனவு எல்லாம் கொடுத்து பயமுறுத்தி இருக்கு. எனக்கு புரியுதுமா, இனிமே நம்ம எல்லா நேரத்திலயும் பிஸ்மில்லா சொல்லணும். அப்பதான் சைத்தான் நம்ம பக்கத்துல கூட வரமாட்டான். எனக்கு தெரிஞ்சு அந்த சைத்தான் இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பான். வாங்க நம்ம சேர்ந்து மனசார சொல்லுவோம். ஐயோ வேண்டாம், சொல்லாதீங்க, எனக்கு உடம்பெல்லாம் எரியும். ஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஐயோ, காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கே. மா, இப்ப அந்த சைத்தான் ஓடி இருப்பான்ல, கண்டிப்பா தலை தெறிக்க ஓடிப்பா இன்ஷா அல்லாஹ். ஈமானோடு வளரும் அமீன், அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாரும் பெரியவரம் என் அமீன். பாத்தீங்களா குழந்தைகளா, ஒரு சின்ன தப்பு ஆனா அது எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிடுச்சுன்னு. நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் முன்னாடி பிஸ்மில்லான்னு சொல்றது அது வெறும் வார்த்தை மட்டுமில்ல, அது நம்ம வீட்டுக்கு நாம போடுற ஒரு பாதுகாப்பு வேலி. நாம பிஸ்மில்லாஹ் சொல்லும்போது சைத்தான் அந்த இடத்தை விட்டு அலறி அடிச்சு ஓடிடுவான். நாம சாப்பிடுற சாப்பாட்டுல பரகத்துண்டாகும், மனசுக்கு திருப்தி கிடைக்கும். முக்கியமா வீட்டுக்குள்ள நுழையும் போது இதை சொன்னா அந்த வீட்ல சண்டையே வராம அல்லாஹ்வோட ரஹ்மத் மட்டும்தான் இருக்கும். அதனால் இனிமேல் வீட்டுக்குள்ள நுழையும் போதோ சாப்பிடும்போதோ, ஏன் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லாஹ்னு சொல்ல மறக்காதீங்க. ஏன்னா அல்லாஹ்வோட பேரோட ஆரம்பிக்கிற எந்த வேலையும் தோத்து போகாது. குழந்தைகளா, இப்ப இது உங்க டர்ன். ஒருவன் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடும்போது அவனுடன் சேர்ந்து சாப்பிடுவது யார்? ஏ தேவதைகள், பி பூனை, சி சைத்தான், டி நண்பர்கள். இதுல எது கரெக்டான ஆன்சர்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கதையில அனாதைகளை விரட்டாதீர்கள் அப்படிங்கிற பாடத்தை அமீன் எப்படி கத்துக்கிறான்னு பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.